ஹலோ சார், வந்துட்டீங்களா? எங்க இருக்கீங்க? ஆமாமா, பிள்ளையார் கோயில ஒட்டி லெப்ட்ல திரும்புங்க. அங்கதான் சார் நிக்கிறேன். நேரா வாங்க, வெளியில நான் வந்துடுறேன். வாங்க சார். ஏண்டா உள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியே இப்படி 2 பேர் நடிச்சிட்டு இருக்கீங்களா? பிளட்டி ராஸ்கோல், பிச்சிருவேன் உன்ன. டேய் நிறுத்துறா. இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டியா? எஸ்ஐ முன்னாடி எப்போ நடிக்கிற மாதிரி தான் நாங்க நடிச்சோம். ஏன் நீங்களுமா? பாவீங்களா? அப்ப எல்லாமே நடிப்பா. நீ அவங்கள பத்தி சொன்னதெல்லாம் கூட பொய் தானா? எல்லாத்தையும் போயின்னு சொல்ல முடியாது. நான் சொன்னதுல சில உண்மைகளும் தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஆனிவர்சரி அன்னைக்கு கெட்டதை சொல்லக்கூடாதுல்ல. ஒருவேளை கெட்டதை சொல்லலாம்னு இருந்தா எக்கச்சக்கமா சொல்லிருப்பேன். யார் வராங்க தெரியலையே. நாம இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா அவர் நமக்கே சர்ப்ரைஸ் கொடுக்கறாரே. எல்லாம் முடிஞ்சதுல, நான் போய் படுக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, சும்மா புசுக்குன்னு போயிருவேன். என்னடா யாரோ வர்றாங்க போல இருக்கு, வெயிட் பண்ணு. இது பாரு, ஒன்றும் உன்ன இதோட உன் நாடகத்தை நிறுத்திக்க. அம்மா வா போலாம். கண்மணி, அந்த எஸ்ஐ வெளியே இருக்காரு. அதெல்லாம் நான் ஏதாவது சொல்லிக்கிறேன், நீ வா. சித்தி நீ வா. வாங்க சித்தப்பா. அன்பு, எங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போறீங்க? உட்காருங்க சார். வாங்க சார், உட்காருங்க சார். நாங்க சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வெறும் ஃபைனோட எல்லாம் விட முடியாது. ஹோட்டல்ல மூடி சீல் வச்சுதான் ஆகணும். விஷிங் போத் ஆஃப் யூ வெரி வெரி ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? ஃபுட் ட்ரக் பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். யாருன்னு அவரு? நான் சொன்னல, ஹோட்டலுக்கு சீல் வச்ச ஆபீசர். ஓ ஐயோ சார், ஐயா இப்போ எதுக்கு வந்திருக்காங்க? என்ன சார், சொல்லிடலாமா? சார் சொல்லிருங்க சார். நோ 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 நோ, இது உங்க டிபார்ட்மெண்ட், நீங்க தான் சொல்லணும். அன்பு, சார். கண்மணி சார் சொல்லுங்க. உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வச்ச சீலை ரிமூவ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. நிஜமா சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நியாயமா இந்த தேங்க்ஸ நீங்க புண்ணியராஜி சாருக்கு தான் சொல்லணும். அவர் இத பத்தி என்கிட்ட பேசலனா இது இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்காது. நிஜமா சொல்லணும்னா இது உங்களோட உழைப்புக்கும் முயற்சிக்கும் கிடைத்த வெற்றிதான். பொதுவா புண்ணியராஜ் சார் யாருக்குமே சிபாரிசு பண்ண மாட்டாரு. தப்புன்னா தப்புதான். அதுல அவர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு. நானும் அப்படிதான். டொமஸ்டிக் சிலிண்டரை கமர்ஷியலுக்கு யூஸ் பண்றது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அது சட்ட விரோதம். எந்த வகையிலயும் அதை நியாயப்படுத்தவே முடியாது. எப்பவுமே நான் அதை மன்னிக்கவே மாட்டேன். ஆனா புண்ணியராஜ் சார் உங்களுக்காக அவ்வளவு தூரம் பறிஞ்சு பேசினாரு. அவர் யாருக்காகவும் இப்படி பேசி பார்த்ததே இல்ல. நடவடிக்கை எடுத்தது நீங்க வேலை செஞ்ச ஹோட்டல் மேலதான். ஆனா அதுக்கு நீங்க முதலாளிங்க கிடையாது. ஜீவா தான் அந்த ஃபைனை கட்டணும். ஆனா இப்படி ஆனதுக்கு காரணம் நீங்க தான் உணர்ந்து அந்த ஃபைனை கட்டுறதுக்காக ஒரு ஃபுட் ட்ரக்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு டே நைட்டா அதுக்காக அயராம உழைச்சிங்களே, அந்த பொறுப்புணர்ச்சியை பத்தி தான் சார் முக்கியமா என்கிட்ட சொன்னாரு. நான் என் முடிவை ரீகன்சிடர் பண்றதுக்கு யோசிச்சதுக்கே அதுதான் முதல் காரணமே. ஆனா நான் இந்த பிரச்சனையில இவ்வளவு சீக்கிரம் நான் முடிவெடுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. சார் இருங்க சார், அதை நான் எடுத்து சொல்றேன். ஃபைன் அமௌண்ட் அடைக்கிறதுக்காக நீங்க ஃபுட் ட்ரக் பிசினஸ் ரொம்ப சீரியஸா செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி சேல்ஸ் ஆகாத மிச்ச மீதி ஃபுட்டை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்க பாருங்க, அதுதான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணி இவர்கிட்ட சொல்ல வச்சது. ஆமா ஆமா, ஆக்சுவலா அதுதான் முக்கியமான காரணம்.
உங்களை மாதிரியே ஃபுட் பிசினஸ்ல இருக்கிற எல்லாருமே மிச்சமாகிற உணவை எல்லாருக்கும் எடுத்து கொண்டு கொடுத்தா அது பல பேரோட பசியை போக்குற மாதிரியும் இருக்கும். மிச்சமான கெட்டு போன உணவை அடுத்த நாளைக்கு சர்வ் பண்ணி அதை சாப்பிட வர்றவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிற பிரச்சனையையும் தீர்த்த மாதிரியும் இருக்கும். உணவு சேவை துறையில இது ஒரு நல்ல மாற்றமா இருக்கும். அதை நீங்க ரொம்ப அழகா தொடங்கி வச்சிருக்கீங்க. நிச்சயமா இது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். நீங்க செஞ்ச இந்த உன்னதமான செயலுக்காக ஜேபி ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்காக நான் மறுபடியும் அனுமதி கொடுக்கறேன். இதுதான் அதுக்கான ஆர்டர் லெட்டர். வாங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. பாப்பா அன்பே. தேங்க்யூ சார். நாளை காலையில நானே வந்து ரெஸ்டாரண்ட திறந்து வைக்கிறேன். So kind of both of you, sir. தேங்க்யூ so மச். இட்ஸ் ஓகே. நீங்க 2 பேரும் செஞ்சிருக்கிற இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். உங்க 2 பேருக்கும் இது என்னுடைய கல்யாண நாள் பரிசு. சந்தோஷமா இருக்க. வாங்க சார் சரிங்க. போலாம். வாங்க. வரேன். பாருங்க. நன்றி சார். அப்பா. ஹலோ கண்மணி. பெரியசாமி அண்ணே. சொல்லுமா, என்ன இந்த நேரத்துல? நம்ம ஹோட்டலுக்கு வச்ச சீல்ல ரிமூவ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. என்னம்மா சொல்ற? நிஜமாவா? கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? ஜீவா தம்பி கிட்ட சொல்லிட்டியாமா? இல்லண்ணே. என்னம்மா நீ எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தானே முதல்ல போன் பண்ணி சொல்லிருக்கணும். இல்லண்ணே, இது அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுமா, என்ன? சரிம்மா சரிம்மா சரிம்மா. சரி ஓகேண்ணே, வச்சிடுறேன். ஓகேம்மா, ரைட்மா. கண்டிப்பா ஜீவாவுக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்ல. அதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்கல்ல. அந்த ஆபீசர் உங்க 2 பேரையும் பாராட்டும் போது எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? ஏன் பெரியமா, மத்தவங்க சொல்லிதான் இவங்களை பத்தி நமக்கு தெரியணுமா என்ன? இவங்க ஆல்ரெடி அழகான சரியான ஜோடி தானே. அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்கன்னா முடியாத விஷயம்னு ஒண்ணு இருக்கா என்ன? உண்மைதான். எல்லாரோட கண்ணும் இவங்க 2 பேர் மேலதான். முதல்ல இவங்களுக்கு நான் சுத்தி போட போறேன். தெரியுமா, எதுக்கு நான் இப்ப பிக் மம்மியை தடுக்கிற? போதும், நிறுத்துறீங்களா? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எங்களை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? இல்ல என்ன நினைப்புல இருக்கீங்க? அந்த எஸ்ஐ தான் உண்மை தெரியாம எங்களை டார்ச்சர் பண்றாருன்னா நீங்களும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க தான் போயிட்டாங்கல்ல, பின்ன ஏன் இந்த நாடகத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க? ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு புரியாதா? நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யறோம்னா ஆசைப்பட்ட, சந்தோஷப்பட்ட, விருப்பப்பட்ட செய்யல. ஜீவாக்காக தான் செஞ்சோம். இதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. சரி விடு, நல்ல நாள் அதுவுமா ஏன் டென்ஷன் ஆகுற? எங்களுக்கு நல்ல நாள் இல்ல. அந்த மாதிரி நினைப்பே இல்ல. நீங்க தான் அதை புரிஞ்சுக்காம எங்களுக்கு தெரியாம ஏதேதோ டிராமா பண்ணி எங்களை எப்படி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க. கண்மணி, கோவப்படாதம்மா. நீ சும்மா இருமா. கோவப்படுற மாதிரி ஏதாவது பண்ணிட வேண்டியது, அப்புறம் கோவப்படாதன்னு ஆறுதல் சொல்ல வேண்டியது. என்ன புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியா? எவ்வளவுதான் நானும் பொறுத்து பாக்குறது. நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு பிடிக்காத 2 பேரை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு ஆளுக்கு டிராமா பண்றீங்களே, இதுக்கு பேரு நல்லது இல்ல. உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எங்களுக்கு நீங்க செய்யற துரோகம். திரும்ப எத்தனை தடவை உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. இந்த ஃபுட் ட்ரக் பிசினஸ் ஆரம்பிக்கிறப்பவே நாங்க 2 பேரும் ப்ராப்பரா தெளிவா அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் ஆரம்பிச்சோம். எனக்கு இவரோடையும் இவருக்கு என்னோடையும் சேர்ந்து வேலை செய்ய பிடிக்கலதான். ஆனா வேற வழி இல்லாம எங்க தனிப்பட்ட பிரச்சனையெல்லாம் மறந்து விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு ஜீவாவோட ஃபைன் அமௌண்ட்டை கட்டுறதுக்காக மட்டும்தான் நாங்க ஃபுட் ட்ரக்ல சேர்ந்து வேலை செஞ்சோம்.
இதுதான் நடந்தது. இதுதான் உண்மை. இதை தவிர எங்களுக்குள்ள வேற எதுவுமே இல்ல. நீங்கெல்லாம் தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறத இதோட நிறுத்திக்கோங்க. ஏய், என்னடா இப்படி ஆயிருச்சு? என்ன இப்படி ஆச்சுன்னு என்கிட்ட கேட்டா பின்ன இப்படி இருந்தா அப்படிதான் ஆகும். ஆமா, இப்ப எதுக்கு செஃப் பூட்டி கிடக்கிற ஹோட்டலுக்கு போய் நம்மள வர சொல்லிருக்காங்க? அதாவது நாமெல்லாம் உயிரோட இருக்கிறோமா இல்ல சோத்துக்கு வழி இல்லாம செத்துட்டோமான்னு செக் பண்றதுக்காகத்தான் வர சொல்லிருக்காங்க. ஓ, அபர்ணா, அப்படியா? நீ ஏன் அபர்ணா ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்ல? எனக்கு தோணல. டேய், தேவையா உனக்கு? ஐயோ, பெருசு வந்துருச்சு, பெருசு வந்துருச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஹாய் சார். வணக்கம் தம்பி. வணக்கம். என்னாச்சு? எது கூப்பிட்டுருக்கீங்க? இவங்க எல்லாரையும் வர வச்சிருக்கீங்க? என்ன மாஸ்டர், ஓனருக்கே விஷயம் தெரியாது போல இருக்கே. ஆமாயா, இன்னைக்கு இந்த பெருசோட பில்டப் ரொம்ப ஓவரா இருக்கு. அண்ணா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சொல்றேன் தம்பி. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. வணக்கம் ஜீவா சார். அண்ணே, இந்தாங்கண்ணே. வாங்க சார். வாங்க சார், வாங்க வாங்க. வாங்க சார். வாங்க சார். வாங்க சார், வாங்க. வணக்கம் சார். இவர்தான் சார் ஜீவா, ரெஸ்டாரண்டோட ஓனர். என்னாச்சு கண்மணி? எதுக்கு இவங்க இங்க வந்திருக்காங்க? ஹாய் ஜீவா, ஐ எம் கேஷவன், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். டொமஸ்டிக் சிலிண்டரை முறைகேடா யூஸ் பண்ணதுக்காக உங்க ஹோட்டலை சீல் வச்சோம். இப்ப அதை வாபஸ் வாங்குறோம். நீங்க பழையபடி உங்க ஹோட்டலை நடத்தலாம். அதுக்கான லெட்டர் இருக்கு. சார், எப்படி இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இன்னும் ஃபைன் அமௌண்ட்டே பே பண்ணலையே சார். அதை ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்களே. யாரு? என்னது, பண்ணிட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? யாரு? உங்க ஸ்டாஃப் கண்மணி அன்பும் ஏற்கனவே கட்டிட்டாங்க ஜீவா. முக்கியமா இவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி பிசினஸ்ல பொதுவா நிறைய பேரு மிச்சமான உணவை ஃப்ரீசர்ல போட்டு அடுத்த நாள் சூடு பண்ணி வித்துடுவாங்க. ஆனா இவங்க அதை செய்யல. அந்த பகுதியில இருந்த இல்லாதவங்களுக்கு தினமும் அதை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அந்த நல்ல மனசுதான் உங்க ஹோட்டலை மறுபடியும் சீக்கிரம் திறக்க வச்சிருக்கு. இப்ப நான் இதை ஓபன் பண்ணிடுறேன். கொடுங்க. கடவுளே,
கங்கராஜ் ஜீவா. கங்கராஜ். தேங்க்யூ சார். கங்கராஜ் அன்பு. கங்கராஜ் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வரமா? சரிங்க சார். அன்பு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அன்பு. தேங்க்யூ கண்மணி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜீவா. நாங்க பண்ண தப்பு தானே, அதான் நாங்களே சரி பண்ணோம். ஏற்கனவே பெரிய கஷ்டத்துல இருக்கிற உங்களுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல ஜீவா. இது எங்களோட கடமை. இதுக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல அன்பு, எவ்வளவு நன்றி சொன்னாலும் நீங்க செஞ்ச இந்த காரியத்துக்கு அது ஈடாகுமானே தெரியல. என்னோட கனவா இருந்த அந்த ரெஸ்டாரண்ட் இப்படி சீல் வச்சு மூடுற அளவுக்கு பண்ணிட்டீங்களேன்ற கோவத்துலதான் அன்னைக்கு உங்க 2 பேரையும் எல்லாரும் முன்னாடியும் வச்சு நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஆனா அதுக்காக நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படல, கோவப்படல, வெறுப்படையல. மறுபடியும் இந்த ரெஸ்டாரண்ட திறக்க வைக்கிறத பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கீங்க. அதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்க 2 பேரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. யோ, என்னையா நடக்குதுங்க? பாசத்துல ஒரு பொங்கி வழியறத பார்த்தா இனிமே 2 பேரும் லேஸ்ல விரட்ட முடியாது போலயே. பா 2 பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்க. ஆமா. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. பின்ன சும்மாவா? எடுத்தவன் அப்படி. யார் எடுத்தது? திஸ் கார்த்திக். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பையனும் மருமகளும் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் எப்பவுமே அழகாதான் இருப்பாங்க. அதானே, ஒரு நல்ல திறமைய ஒத்துக்க மாட்டீங்களே. டேய் வேக்கு மாதிரி நின்ன உங்க புள்ளைய அன்னைக்கு எப்படி கேக்கு விட்ட வச்சேன்னு பாத்தீங்கல்ல? டேய் பொய் சொல்லாதடா. அந்த எஸ்ஐ தான் அவங்கள கேக் ஊட்ட சொன்னாரு. சொன்னாரு. ஆனா அதெல்லாம் ரீடேக் கேட்டு கேட்டு அவங்கள ரொம்ப நேரமா ஊட்ட வச்சது யாரு? அது என்னமோ நீதான். ஓ, ஆனா கேக்க ஊட்டி விட சொன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி ஜெர்காகி நின்னாங்க பாத்தீங்களா? அதுதான் செம காமெடி. அந்த மொமெண்ட் அந்த கார்த்தி மிஸ் பண்ணுவானா? சும்மா சிலிர்த்து போற அளவுக்கு ஒரு படம் முடிச்சிருக்கேன் பார். அந்த திருட்டு மொழிய பார், எப்படி முழிக்கிறான் பார். 2 பேரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கல்ல. ஆனா என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் உள்ளுக்குள்ள இல்லாமலையா இருக்கும். கரெக்ட். அவங்க 2 பேரும் அவங்களோட நல்ல விஷயங்களை சொன்னப்ப அந்த ஃபீல் ரொம்ப ரியலா இருந்துச்சுல்ல. ஆனா இப்ப கேட்டு பாரு, அது நாங்க சும்மா அந்த எஸ்ஐக்காக சும்மா ரீலா பண்ணோம்னு அப்படியே நடிப்பாங்க. ஐயோ, வந்துட்டானே. என்ன ஆளுக்கு சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்ல, சும்மா. என்ன ஒண்ணு இல்ல? சொன்னா நானும் சிரிப்பேன்ல. சொன்னா நீ எல்லாம் சிரிக்க மாட்ட, திட்டுவ. டேய், ஒரு நேரம் ஒருத்தன் டென்ஷனா இருந்தா எல்லா நேரம் டென்ஷனா இருக்க மாட்டான்டா. பரவாயில்ல சொல்லு, கத்த மாட்டேன். நேத்து எடுத்த உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரி போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்பப்பா, என்ன ஒரு அற்புதமான ஜோடி இல்ல? ஆமா. பின்ன அவங்க என்ன உன்னை என்னை மாதிரி சாதாரண ஜோடி நினைச்சியா? மேட் ஃபார் ஈச் அதர் ஆச்சே. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுன்னு என்ன